இப்படிதான் ஒருவன் கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்றே தேடிக்கொண்டிருந்தான். கோவிலுக்கு போனான். இதே போல காவல் தெய்வத்திடம் சென்று கடவுளை பார்க்க வேண்டும் என்றான். சரி, நம்முடைய பக்தன் பல நாட்களாக கேட்கிறானே, காட்சி கொடுப்போம் என்று குரல் மட்டும் ஒலித்தது. பக்தா, கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும் என்று நீ கேட்டதால் மட்டும் குரல் கொடுத்தேன். நாளைக்கு உனக்கு நான் காட்சி தருவேன், நீ என்னை பார்க்கலாம், ஆனால் மனித வடிவில் தான் காட்சி தருவேன் என்றது. இவன் கேட்டான், பூ உலகத்தில் பலரும் மனிதர்களாக தான் இருக்கிறார்கள், இந்த மனித வடிவத்தில் காட்சி கொடுத்தால் இதுதான் கடவுள் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று கேட்டான். கடவுளுடைய குரல் சொன்னது, நாளை நீ பார்க்கக்கூடிய மனிதர்களில் யாரொருவர் வலதுகால் செருப்பை இடதுகாலுக்கும் இடதுகால் செருப்பை வலதுகாலுக்கும் மாற்றி அணிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வடிவில் தான் உனக்கு நான் காட்சியளிப்பேன். இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, இரவெல்லாம் உறக்கமே இல்லை. நாளை கடவுளை பார்க்க போகிறேன், நாளை கடவுளை பார்க்க போகிறேன் என்று அதையே நினைத்து கொண்டிருந்தான். காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டான், குளித்துவிட்டு தெருவில் இறங்கி விட்டான். அப்போதுதானே காலை பார்க்க முடியும். காலையிலிருந்தே ஒவ்வொருவரின் காலையும் பார்த்து கொண்டிருந்தான். யாராவது செருப்பை மாற்றி அணிந்திருக்கிறார்களா, யாராவது மாற்றி அணிந்திருக்கிறார்களா என்று. யாருமே அணியவில்லை. மதியமானது, சாயங்காலமானது, இரவானது. இரவு 11 மணி ஆகிவிட்டது. எல்லோரும் வீட்டிற்குள் போய் கதவையே அடைத்து விட்டார்கள். இவன் இப்போது எந்த சாலையில் போய் யாருடைய காலை பார்த்து யார் செருப்பை மாற்றி அணிந்திருக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பான்? சோர்ந்து போய்விட்டான். நினைத்து பார்த்தான், இன்னும் 1 மணி நேரத்தில் இன்றைய நாள் முடியப் போகிறது. இதுவரை எனக்கு கடவுள் காட்சி கொடுக்கவில்லை. ஆக கடவுளும் மனிதரை போல பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார் என்று மனதிலே நினைத்து கொண்டு, என்னை இந்த காவல் தெய்வம் ஏமாற்றி விட்டது என்று மனதிலே வருத்தத்தோட திரும்ப ஊருக்கு வருகிறான். ஊருக்கு வந்து பார்த்தால் ஊரின் தெருமுனையிலே தாயானவள் நின்று கொண்டிருந்தாள். தினசரி மகன் 8 மணிக்கு வீட்டிற்கு வந்து விடுவான். இரவு 11:30 மணி ஆகிவிட்டது. இன்னும் வெளியே சென்ற மகனை காணவில்லையே என்று தாய் தெருமுனையிலே நின்று கொண்டிருந்தாள். தாய்க்கு பக்கத்திலே சோர்ந்து போய் நின்றான். காரணம், கடவுள் ஏமாற்றி விட்டார், காலையிலிருந்தே தேடி இருக்கிறான், ஏமாற்றி விட்டார் என்று சோகத்திலே நின்றான். ஒரு நொடி சிந்தித்து பார்த்தான், காலையிலிருந்தே எத்தனை பேருடைய காலை நாம் பார்த்து விட்டோம். கடவுள் இன்றைக்கு காட்சி தருவேன் என்று சொன்னார், இதுவரை தரவில்லை. இன்றைய நாள் முடிவதற்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கிறது. இந்த நாளிலே நான் இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரே மனித வடிவம் என் தாய் மட்டும்தான். சரி, ஒரு முறை என் தாயினுடைய காலை மட்டும் பார்த்து விடுவோமே என்று சொல்லி சாதாரணமாக தான் பார்த்தான். அவன் நம்பிக்கையோடு ஒன்றும் பார்க்கவில்லை. சாதாரணமாக தன் தாயின் காலை பார்த்தான். அசந்து போனான் அவன். ஏன் தெரியுமா? மகன் தினசரி 8 மணிக்கு வீட்டிற்கு வந்து விடுவான். 8 மணிக்கு வர வேண்டிய மகன் இரவு 11:30 மணியாகியும் காணவில்லையே என்ற பதற்றத்திலே தாய் வீட்டிலிருந்து இறங்குகிற போது பதட்டத்தில் வலதுகால் செருப்பை இடதுகாலுக்கும் இடதுகால் செருப்பை வலதுகாலுக்கும் போட்டுக்கொண்டு அந்த சாலையில் மகனுக்காக காத்து கொண்டிருந்தாள். தாயினுடைய காலை பார்த்த அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தெய்வத்தை, முதல் தெய்வத்தை வீட்டிலே வைத்துவிட்டு இன்று முழுவதும் சாலையிலே தேடி அலைந்திருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக இதற்காக நான் தேடி இருக்கிறேன். என் முதல் தெய்வம் என் தாய் அல்லவா என்று சொல்லி அந்த சாலையில் வைத்தே தாயினுடைய காலிலே விழுந்து வணங்கி எழுந்து சென்றான். பாருங்கள், இதை உணர்த்தி கொடுத்தது நம்முடைய தர்மம்.